ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுரேஷ் குடிச்சிட்டு வந்திருக்கிற விஷயத்த ராகவனால் ஏற்றுக்கவே முடியல. குடிச்சு சீரழிகிறான் அப்படின்னு வருத்தப்படுறதா, இல்லை இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நினச்சி நான் வருத்தப்படுறதா, இப்படி ஒரு மருமக நம்ம வீட்டுக்காக அமையணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழவே செஞ்சார். அதை பார்த்துட்டு பாக்யராஜுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவர் உன் மனசை தேத்திக்கோ, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்ம நம்புவோம், நீ தாண்டா இதை சரியாக கொண்டு போகணும், இப்போ நான் எது பேசினாலும் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. உன்னால் எவ்வளோ வருத்தப்படுறாரு பாத்தியாடா அப்பா அப்படின்னு நம்ம பாக்யராஜ் சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அண்ணே போதுண்ணே, ஏற்கனவே மாமா அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் அருன்னு அறுத்துட்டு போயிருக்காரு, அதையே என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்றாங்க. என்னடா வளர்ற அப்படின்னு. நான் ஒன்றும் வளரலை, நான்லாம் ஆம்பளையாக இருக்க தகுதியே இல்லைன்னு கேட்குறாரு. பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கியே, அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கியிருக்கியே, நீ எல்லாம் என்னடா போலீஸ்காரன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வியெல்லாம் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமாண்ணே. என்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல. அவள் எப்போ என் லைஃப்பில் வந்தாலோ அப்போலேருந்து எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். ராட்சசி பேயின்னு அவளுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட தெரியல. இப்போ அவள் அந்த ரூமில் இருப்பான்னு யோசிச்சாலே அங்கே போக பிடிக்கல. பேசாமல் நான் இங்கே சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. டே உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீயே பெருசாக ஊதி பலூன் மாதிரி பண்ணிடாதுடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ அந்த ரூமுக்கு போ, சகஜமாக அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசும், நீயும் அவகிட்ட சகஜமாக பேசு. நடந்துருச்சு, ஒருத்தர் சாரி கேட்டுக்கிட்டீங்க, தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாது. ஆனால் அந்த தப்பை திருத்திக்கணும், அதுதான் முக்கியம். நீயும் அந்த விஷயத்தை யோசிச்சு நீ அது தப்பு, நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற உணர்ந்து வெளியே வந்துரு. மறுபடியும் கூட மதிக்கிட்ட சாரி கேளுடா, தப்பு இல்லை அப்படின்றாங்க. அண்ணே எப்படி உன்னால் இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடா நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு. பின்ன என்ன, ஒருவேளை அண்ணி உன்னை அடித்தா நீ திருப்பி அடிக்க மாட்டியா, நான் உன்னை அடிக்க வச்சிட்டனே அப்படின்னு சாரி கேட்குவா போல இருக்கே அப்படின்னு. டேய் எதேதோ வளர்றடா நீ, அது ஏன்டா என்னை மலர் அடிக்க போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ ரொம்ப நல்லவன், உன்னை எல்லாம் அடிக்க மாட்டாங்க அண்ணி, ஆனால் நான் கெட்டவன், அதனால தான் மதி என்னை அடிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வளராது சுரேஷ், என் கூட வா அப்படின்னு வெளியே கூப்பிடுறாங்க. இல்லை நான் வேண்டாம், நான் உள்ளே போகிறேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் அதை மைண்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த மனநிலைமையிலையும் நான் இல்லை, அந்த நிலைமையிலையும் நான் இல்லை. குடிச்சிருக்கேனே, எதுவுமே புரியாது. காலையில் எழுந்திரிச்சா எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். மறக்கணுங்கிறதுக்காக தான் குடிச்சிட்டே வந்திருக்கேன், என்ன ரூம் மட்டும் காமிச்சு விட்டுறேனே, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சுரேஷ், நீ இப்போ இருக்கிற நிலமையில மதியோட ரூம்குள்ளே போக வேண்டாம், மலர வேணும்னா மதி கூட தூங்க சொல்லலாம், நீ வா நம்ம ரூமில் தூங்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைண்ணா வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் என்ன சாப்பிட்ருவாளா என்ன, அவளால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு, நான் ஆம்பளை அப்படின்றாரு. ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, தங்கராஜ் மாப்பிள்ளை கூட சேர்ந்து அவர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி தான் நீ இப்படி ஆயிட்ட சுரேஷ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடா, எல்லாருமே நம்ம நல்லதுக்காகவே சொல்ல மாட்டாங்க, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்மளுக்கு ஆராய்ஞ்சு அதுக்கு அந்த மாதிரி நடந்துக்க தெரியணும். நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே போதுண்ணே, இப்போ தானே சொன்னேன், அட்வைஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை ரூமில் விட்டுறேன் அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம மதி லேப்டாப்பில் ஏதோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. மதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிடும் போதே சுரேஷ் இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. கோவம் வந்து மதியுமே சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை சுரேஷ் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அவகிட்ட எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றாரு சுரேஷ். நீ அமைதியாக இருடா அப்படின்னு. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. உனக்கு இங்கே இருக்க ஓகேவா, இல்லை மலர் கூட தூங்குறியா அப்படின்னு கேட்கும்போது சுரேஷை பார்க்குறாங்க. இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னு, குழந்தை தூங்குறா, உங்களுக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகணும், பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி இவனை உள்ளே விட்டுடுறேன் அப்படின்னு உள்ளே போய் கட்டிலில் படுக்க வைக்கிறாங்க. ஆனால் நான் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றாங்க. நீ இப்போ இருக்கிற நிலைமையில எங்கடா ஃப்ரெஷ் ஆகுறது, பரவாயில்ல நீ தூங்கு அப்படின்னு போய் கட்டிலில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கப்பா, எதுவும் பேச போகிறா, நீ அதை காதில் வாங்கிக்காத, கண்டுக்காமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி நம்ம மதியுமே பதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம பாக்யராஜுக்கு. அதுக்கப்புறம் அவர் வெளியே போகிறாரு. போனதுக்கப்புறமும் அவருக்கு ஞாபகம் ஃபுல்லாக மதி மேலே தான் இருக்குது. மதியும் சுரேஷும் மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்களோ அடிச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற பயம். அதனால் இதை போய் மலர்கிட்ட சொல்லணும்னு ரூமுக்கு போகிறாரு. இங்கே ராகவன் ரூமில் போய் பெட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. என்னாச்சுங்க, எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க. சுரேஷ் குடிச்சிட்டு வந்திருக்கான் லக்ஷ்மி அப்படின்றாங்க. குடிச்சிட்டு வந்திருக்கானா, ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன், கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையா, எங்கள் வீட்டுக்காக இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்து கொடுக்கணும், நாங்கள் யார்
யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், இந்த வீட்டு மருமகளாக இருக்கட்டும், இந்த வீட்டில் பிறந்த மகள்களாக இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளோ ஒழுக்கமாக கரெக்டாக இருக்காங்க. இவ மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல, பொம்பளைங்கிற கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை அவளுக்கு, அவள் பொம்பளை மாதிரியா நடந்துக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, சுரேஷ் குடிச்சிட்டு வந்ததும் இல்லாமல் அவன் பெணாத்துறது, அவன் ஃபீல் பண்ணுறது, அப்படியே என் கால் மேலே படுத்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் ஒரு தகப்பனா என்னால் பார்க்க முடியல. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை, அவனுக்கு அதுக்கு மேலே என்னால் அட்வைஸ் பண்ணவும் முடியல, ஏன்டா குடிச்சேன்னு கேட்கவும் முடியல. அவன் இந்த மாதிரி குடிச்சு சீரழிஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுரேஷ் தனியாக போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தங்கராஜ் தான் சுரேஷை குடிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதே நேரம் நம்ம லக்ஷ்மியும் ராகவனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க சுரேஷ்காக. கடவுளே, சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து என் பையன் வெளியே வரணும், மதிக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கடவுளை வேண்டிக்கிறாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ரேவதி கிட்ட போய், என்னடி நீங்கள் 3 பேரும் சேர்ந்து குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன, எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே யோசிக்கிற அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நினச்சா கிச்சனில் நின்று ஃபோனில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கியாமே மதி மலருன்னு, அது எங்கள் அம்மா காதில் வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு. ஓ, அதுக்குள்ளே 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட என்னை போட்டு கொடுத்து கெட்டவனாக்கணும்னு பார்த்தல எங்கள் அம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் அப்படி இல்லை, உன் மேலே இன்னமும் அவங்க எல்லாரும் கோவமாக தான் இருக்காங்க. இதை நான் எப்படி பெருசு பண்ணுறேன்னு பாரு, என்னையா வீட்டில் போட்டு கொடுக்குற, அதுவும் என் அம்மாவையும் அள வச்சுட்டல அப்படின்னு சொல்லியும் வருத்தமாக பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், உங்களை வருத்தப்பட வைக்கணும்லாம் நினைக்கல அப்படின்னு. சும்மா நடிக்காதடி, நான் இதோடலாம் இந்த விஷயத்தை விட்டுற மாட்டேன், நீ என்னவே பழி வாங்கணும்னு நினச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கல, நீ இனிமேல் என்னெல்லாம் என்கிட்ட அனுபவிக்கிற பாரு அப்படின்னு தங்கராஜ் வேற மிரட்டுறாரு. ரேவதிக்கு பயமாக இருக்குது. உடனே குரூப்பை டெலீட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. மலர் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன் 2 நாள் தான் ஆச்சு குரூப் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ளே இவன் ஏன் குரூப்பை டெலீட் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாக்கியராஜ் உள்ளே போகிறாரு. என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் மதி ரேவதி 3 பேருமா சேர்ந்து குரூப் 1 சேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ரேவதி திடீர்னு டெலிட் பண்ணிட்டா, தங்கராஜன் ஏதாவது சொல்லியிருப்பாரு போல இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. தங்கராஜ் மாப்பிள்ளை ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியலன்னு. சரி விடுங்க, அவருக்கு என் கூட பேசினாலே பிடிக்காது ரேவதியை, அதனால தான் திட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அதுக்காக சொல்லலை, சுரேஷ் கிட்ட தேவையில்லாத அட்வைஸுங்கிற பேர்ல என்னென்னமோ சொல்லியிருக்காரு. நீ எல்லாம் என்ன போலீஸ்காரன், பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கியிருக்க, நீ எல்லாம் ஆம்பளையா இருக்க தகுதியே இல்லைன்னுலாம் பேசியிருக்காரு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்றாங்க. அப்போ நம்ம மலர் முறைக்கிறாங்க. என்ன மலர், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்த, உடனே நான் சுரேஷ் பத்தி பேசுறேன்னு கடுப்பாயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுக்காக ஒன்றும் கடுப்பாகல, எனக்கும் சுரேஷை பற்றி வருத்தம்லாம் இருக்க தான் செய்யுது. சுரேஷ் ஒன்றும் குடிச்சிட்டு வந்திருக்க மாட்டான், உங்கள் மாப்பிள்ளை தான் அவனை குடிக்க வச்சு வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்கன்னு. அவனே தான் வண்டி ஓட்டிட்டு வந்ததா சொன்னானே அப்படின்றாங்க. வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு உங்கள் மாப்பிள்ளை. அவரை சுரேஷால் எந்திரிச்சு நிற்க முடிஞ்சதா, ஒழுங்காக நார்மல் மோடில் இருந்தானா, அவன் குடிச்சதை காமிச்சிக்காமல் உள்ளே போனானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவனால் எந்திரிச்சு வரவே முடியல, நான் தான் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தேன்னு. இதுலேருந்தே தெரியலையா யாரோ வந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னு? கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளை தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கடுப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ தெரியல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தங்கராஜ் மாப்பிள்ளையோட உண்மையான குணம் புரியவே மாட்டேங்குது. அவர் வெளியே மட்டும் எல்லா விஷயத்துலையும் நல்லவராக காமிச்சிக்கிறாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு குரோதம், என் மேலே இருக்கிற கோபத்தில், உன் மேலே இருக்கிற கோபத்தில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக சுரேஷை வேற மாதிரி மாற்றி வச்சிருக்காரு. நானும் சுரேஷும் நல்லபடியாக பேசிக்கிறது கூட அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாக்கியராஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் மதிக்கிட்ட நான் கேட்டேன், நீ போய் மலர் கூட இருந்துக்கோ, இங்கே நான் சுரேஷ் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு. கேட்கல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிருச்சு. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, மறுபடியும் சண்டை போட்டுப்பாங்களோன்னு அப்படின்றாங்க. சண்டைலாம் ஒன்றும் போட்டுக்க மாட்டாங்க, விடுங்க, அப்படிதான் சமாதானம் ஆகிறது. புருஷன் பொண்டாட்டினா அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாதாரணமாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கப்புள்ஸுக்கு தான் இந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. பட் இவங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, அவங்க வாழ்க்கையவே ஆரம்பிக்கலை, அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள அப்படியே சமாதானிடணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், பாப்போம் விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மலர் சொல்லிட்டே இருக்க, அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. லக்ஷ்மியும் ராகவனும் வெளியே வரலான்னு வந்தா அதுக்குள்ளே நம்ம மலரும் பாக்கியராஜும் வெளியே வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. இந்த நேரத்தில் இன்றைக்கும் அவங்க தூக்கம் கெட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அத்தை ஒன்றும் இல்லை, கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதுக்காக தான் நான் வெளியே வந்தேன், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட சுரேஷ் ரூமில் ஏதோ சத்தம் கேட்குதோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் சுரேஷ் ரூமை போய் தட்டினா
சுரேஷ் வந்து கதவை திறக்கிறாரு. திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சுரேஷ் கையில் ஒரு பெல்ட் இருக்கு. இன்னும் இவன் பெல்ட்டோட இருக்கான், இப்படி ஆக்ரோஷமாக நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா கீழே மதி விழுந்து கிடக்குறாங்க. டே என்னடா பண்ண அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் உள்ள ஓடுறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நான் பார்த்துக்கிறேனே, அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாருங்க. என்னையா ஆம்பளையா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்க, நான் எப்படிப்பட்டவன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியல, போலீஸ்காரங்கிட்டயே வா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அடிக்க போறாரு. சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கத்துறாங்க. அப்போ லக்ஷ்மியும் ராகவனும் வந்துடுறாங்க வெளியே. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வராங்க ரெண்டு பேருமே. அத்தை இங்கே பாருங்க அத்தை, சுரேஷ் மதியை எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கான்னு அப்படின்னு. ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. மலர் போய் மதியை எழுப்ப பார்த்தா அவங்க எந்திரிக்கவே இல்லை. தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க, அப்பவும் எந்திரிக்கல. மயங்கிட்ட அத்தை, என்ன ஆச்சுன்னு தெரியல, டேய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு மலர் சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க. பின்ன என்ன அண்ணி, என்ன எவ்வளோ கேவலமாக நினச்சிருந்தா அவள் என்னை எல்லாரும் முன்னாடியே அடிச்சிருப்பா, அதான் ரூமை சாத்திட்டு போட்டு வெளுத்துட்டேன், இதுக்கு மேலே அவள் என்கிட்ட வச்சுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிடா அடிச்ச, ஏன்டா மயங்கி கிடக்குறா அப்படின்னு. என்ன மட்டும்தான் அவள் தள்ளி விடுவாளா, ஏன் என்னால் அவளை தள்ளி விட முடியாதா என்ன, அதான் தள்ளி விட்டேன், தோ டேபிளில் போய் மோதிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி பார்த்தா தலையில் நல்லா வெட்டுப்பட்டு ரத்தமே வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்கனவே நம்ம மதியோட அப்பாவும் அம்மாவும் என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணுறா, இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துக்கிறா அப்படின்னா, இல்லை அவள் மேலே உங்களுக்கு ஏதாவது கோவம்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து எங்கள் மதியை கூட்டிகிட்டு போயிடுறோம், தயவு செஞ்சு அவள் ஏதோ பண்ணிட்டாங்கிற பேரில் அவளை அடித்து கொண்டுடாதீங்க அப்படின்னு கேட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்துடாது, நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புனார். நீங்கள் ரொம்ப வார்த்தையை விடுறீங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி திமிரா கெத்தாக பேசினார். ஆனால் இங்கே அவங்க நினச்ச மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. சுரேஷ் போதையில் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு. மதி வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை. இப்போ மறுபடியும் அடிக்க போகிறாரு. அந்த பெல்ட்டை பிடுங்கி கீழே போட்டுட்டு நம்ம ராகவனும் நம்ம பாக்கியராஜும் அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஏண்டா சுரேஷ், நீ இப்படி அடா இருந்த, தங்கச்சி அக்கான்னு எல்லார் மேலேயும் அம்பட்டு பிரியமாக இருப்ப, ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு நினைப்ப, இப்போ என்னடானா ஒரு பொம்பளை புள்ளியை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க, அவ தான் காட்டு மிராண்டி மாதிரி கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிறா அப்படின்னா நீயும் மாடா அப்படி நடந்துக்குவ அப்படின்னு. அப்பா நானும் அப்படி தான் யோசித்தேன், என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடித்தது தப்பு அப்படின்னு. ஆனால் மாமா தான் சொன்னார், நீ ஒரு உன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு. நான் எல்லாம் ஆம்பளையாக இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்கிறாருப்பா. போலீஸாக இருக்கிறதுக்கு நீ வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்துருக்கலாம், நீ ஏன்டா போலீஸாக இருக்க, போலீஸாக இருந்துக்கிட்ட ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன்னு கேட்குறாரு. இந்த வார்த்தையை, இந்த கோவம் இதெல்லாத்தையும் நான் எங்கே போடுறது, அதான் இவளை வந்து அடி வெளுத்துட்டேன், எங்கிட்டயே இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னால் அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காளா, ஒரு அடி அடித்தா திருப்பி அவள் என்ன அடித்தா, நீங்கள்லாம் இல்லைனா அவள் நிலைமை என்ன இருக்குன்னு அவளுக்கே தெரியாது, ஏன் உங்களுக்கெல்லாம் கூட தெரியாது, நீங்கள்லாம் இல்லாமல் இருந்திருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே இதெல்லாம் பெருமையாக பேசிக்கிற விஷயமாடா அப்படின்னு பாக்கியராஜ் கோவப்படுறாரு. என்னதான் பாக்கியராஜும் மலரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்க மோசமாக நடந்துக்கவே இல்லை. ஒரு நாள் கூட அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டைனா கூட அதை வெளியே காமிச்சிக்கிட்டதே கிடையாது. இப்படி கூட புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையாக இருக்க முடியுமான்னு அவங்கள பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னடனா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, ஏண்டா என்ன இருந்தாலும் மதியை இப்படி போட்டு அடிச்சிருக்கியே, நம்ம எப்படிடா பதில் சொல்ல போகிறோம், ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போவா ஆனாவுனா இப்போ ஏதாவது ஒன்றுன்னா அவங்க அப்பா அம்மா விடுவாங்களா, ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு வேற போனாங்க என் பொண்ணை அடிச்சு கொண்டுடாதீங்கன்னு, நீ ஏன்டா சுரேஷ் இப்படி பண்ண அப்படின்னு. பாக்கியராஜ் நீ பேசாம மலரை மதி கூட தூங்க வச்சுட்டு நீ சுரேஷ் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்பா நான் சொன்னனே, இவன் தான் கேட்கல, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், போதையில் உளர்றான்னு நினைச்சேன், மதிக்கிட்டையும் சொன்னேன், அவ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான், அதனால தான் நான் விட்டுட்டு போனேன், ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அங்கே லேப்டாப்லாம் தூக்கி போட்டு உடச்சி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மலர் கெஸ் பண்றாங்க. மறுபடியும் மதிக்கிட்ட நெருக்கமாகிறதுக்கு சுரேஷ் ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கு. இதை பாருங்க, லேப்டாப்பு ஃபோனு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்கான், மதி தான் வேலை பார்த்துட்டு இருந்தா லேப்டாப்ல அப்படின்னு மலர் சொல்றாங்க. ராகவன் கத்துறாரு சுரேஷ் கிட்ட, நீ ஏன்டா இப்படி பண்ண, ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனைக்கே உனக்கு வேலை போகிற சுச்சுவேஷனில் போய் கடைசியில் மதி வந்து சொன்னதுனால கையெழுத்து போட்டதுனால தான் வேலை கிடைச்சிது, இப்போ திரும்பவும் நீ இந்த பிரச்சனையில் மாட்டின, அவள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லை அவங்க அப்பா அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வேலை போகிறதும் கன்ஃபார்ம், அதே நேரம் நீ ஜெயிலுக்கு போகிறதும் கன்ஃபார்ம், ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்ட, மாப்பிள்ளை எதுக்கு தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மலர் இருந்துட்டு, நீங்கள் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, சுரேஷ் அவனா
தானா போய் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளை தான் கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சு வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாரு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவரை மரியாதையை நடத்த மாட்டீங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. நான் இன்னொன்னும் சொல்கிறேன், சுரேஷ் அடிக்கடி குடிக்கிறான்ல, அதுக்கு காரணமும் தங்கராஜ் மாப்பிள்ளை தான். அவர்னால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம பாக்கியராஜும் சொல்லிடுறாரு. இதுதான் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவர் மேலே நாங்கள் பழி போடுறோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சுரேஷ் கிட்ட கேட்டு பாருங்க. அவன் தனியாலாம் ஒரு நாளும் குடிக்கல. கரெக்டாக தங்கராஜ் மாப்பிள்ளை கூட சேர்ந்து தான் குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இவங்க சொல்கிறது உண்மையா? நீ மாப்பிள்ளை கூடயா சேர்ந்து குடிக்கிற அப்படின்னு. என்னமாம்மா தெரியாத மாதிரியே கேட்குறீங்க அப்படின்னு. எப்போவாச்சுன்னா பரவாயில்லம்மா, எப்பவுமே அதுதான் நடந்திருக்குது அப்படின்னா நான் மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருந்திருப்பேனே. நீங்கள் சுரேஷ் மேலே அக்கறை இருக்கிறவங்களா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்லாம் கோவப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நேரமா? அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டாமா அப்படின்றாங்க நம்ம பாக்கியராஜ். அதானே அப்படின்றாங்க மலருமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சுரேஷ் இந்த நிலைமையில வீட்லயே விட்டுட்டு போகிறது தான் பெட்டர்னு ரூம்லேயே விட்டுட்டு லக்ஷ்மியையும் ராகவனையும் சுரேஷை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம மதியை நம்ம மலரும் பாக்கியராஜும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க எதனால் இந்த மாதிரி மயங்கி கிடைக்கிறாங்க, எப்படி உடம்பெல்லாம் காயமாச்சுன்னு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க. நம்ம என்னங்க சொல்ல போகிறோம் அப்படின்னு வேறு இவங்க பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது. அதே நேரம் இந்த விஷயத்த எனக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை கேட்பாரு. சொன்னால் உங்கள் வீட்டு பிரச்சனையை சரி பண்ணவே எனக்கு சரியாக நேரம் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுவார். நம்ம என்ன தான் பண்ணுறோமோ தெரியலன்னு. பேசாமல் அத்தை மாமா கிட்ட விட்டுடுவோம், இதை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம், சொல்கிறதா வேணாவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ராகவன் லக்ஷ்மி 2 பேரும் சும்மா இருக்காமல் நம்ம தங்கராஜுக்கு கால் பண்ணி இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுரேஷ் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலன்னு. ஆனால் தங்கராஜ் தான் தேவையில்லாத விஷயங்களை சுரேஷ் மனசில் நுழைச்சு இந்த மாதிரி கோவமாக அவர் நடந்துக்கிறதுக்கு காரணம் தங்கராஜ் தான், வேற யாருமே கிடையாது. குடிக்கும்போது அந்த அளவுக்கு சுரேஷை அவமானப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே சுரேஷ் தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. தங்கராஜுக்கும் அது தெரியுங்கிறதுனால அவரும் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. மற்றபடி தங்கராஜ் இப்படி எதிர்பார்க்கல. மதியை அவர் வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துருவாரு, அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் மதி ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால இவ்வளோ சண்டை. மறுபடியும் அதே பிரச்சனை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்க அப்படிங்கிறது. மதிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது என்னாச்சு, எதனால் இவ்வளோ காயமாச்சு அப்படின்லாம் கேட்கும்போது வண்டியில் போகும்போது விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியில் போகும்போதுனா இவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாங்க. ஹெல்மெட் போடாமல் ஓட்டியிருப்பாங்க போல இருக்கு, தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை பார்த்தா ஏதோ டேபிளில் முட்டின மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ரோட்டோரமாக இருக்கிற கல்லில் தலை பட்டுருச்சு போல இருக்கு, தயவு செஞ்சு உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்கள், மயங்கினவங்க எந்திரிக்கவே இல்லைன்னு. இந்த பொண்ணுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட கோ சிஸ்டர் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்படியா, இவங்க பேரண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ சைன் பண்ணாதான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், நீங்கள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா, அதாவது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது, அது எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, பேசாமல் நமக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. சுரேஷும் போலீஸ் தானே, அவன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் இந்த பிரச்சனையை அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த காப்பியை உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், நீ டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மலர் இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்டாவது பண்ணுங்கள், அவங்க மயக்கம் தெளிகிறதுக்காவது பாருங்கள், ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு என்னோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மதியம் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. பாக்கியராஜ் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் தங்கராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. கூட ரேவதியும் இருக்காங்க. என்னாச்சு, எதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் நம்ம மலர் சொல்கிறாங்க. அதாவது சுரேஷ் அடிச்சுட்டான், புருஷ பொண்டாட்டி சண்டைன்னு சொன்னால் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, இவங்களும் போலீஸ் அது இதுன்னு போவாங்க. அப்படி ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா சுரேஷ்க்கு தான் கெட்ட பேர், அவன் வேலை போயிடும், நிறைய பிரச்சனை ஆகும், நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரும்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னோம். அவங்க அதையும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க. அதான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்யராஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கானா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆமான்ட்டு, எதுக்கா நீ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் தப்பாக போயிடும், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா சின்னதாக கிளினிக் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருந்தா ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்றாங்க ரேவதி. பார், என் பொண்டாட்டிக்கே தெரிஞ்சிருக்கு, படித்த உனக்கும் பேங்க்ல வேலை செய்கிற உன் புருஷனுக்கும் இதெல்லாம் புரியாதா? இப்போ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் சுரேஷ் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், எப்படியோ இந்த உண்மையெல்லாம் வெளியே தெரியாமையா இருக்கும் அப்படின்றாங்க. சுரேஷே போலீஸ் தானே, அவன் சமாளிச்சுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். மதிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு. இப்போ தங்கராஜ் உள்ள போய் பார்க்குறாரு. மதியோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. நல்ல உடம்பெல்லாம் காயம், கன்னத்தில் நெத்திலன்னு அங்கங்கே ரத்தம், தலையில் வேற வெட்டுப்பட்டு அந்த டேபிளில் மோதிக்கிட்டது
அதாவது பிளட் வந்துட்டு இருக்கு, ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு பிளட் வருது அங்கே, அதாவது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எதுக்கு சுரேஷ் காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருப்பா, நம்ம என்ன சொன்னோம், இவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு செம்ம கடுப்பாகிறாரு நம்ம தங்கராஜ். அதே நேரம் பாக்யராஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம தங்கராஜ் யோசிச்சுட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஃபோனே அவர் ரீச் பண்ண முடியல. எந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் அப்படின்னும் போது இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சுரேஷோட போலீஸ் ஸ்டேஷன் தான், நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக தங்கராஜ் கிளம்ப நம்ம பாக்யராஜ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாரு. அதாவது அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாரு. அதை வந்து டாக்டர் கிட்ட மலர் காமிக்கணும்னு கிளம்புறாங்க. வேண்டாம், அந்த மாதிரி ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை, நம்ம மதியம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கிளினிக் வச்சிருக்காரு, நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னதான் நினச்சாலும் இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சுரேஷ்க்கு தான் தலைவலி. அந்த ஆக்சிடென்ட் நடக்கலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எப்படி அடிபட்டுச்சுங்கிறத இவங்க கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். மதியை கேட்டாங்கன்னா மதி கண்டிப்பாக சுரேஷ் தான் அடித்தார், இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட போகிறாங்க. சுரேஷோட வேலைக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. மதி எப்படி வீட்டில் இருக்காங்களோ அது போல் சுரேஷும் வீட்டில் இருக்க வேண்டியது தான். ஒரு வழியாக தங்கராஜ் மதியையும் சுரேஷையும் வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.